லார்ட் இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? கர்த்தருடைய திட்டம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம்ல, இந்த திட்டம் நான் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் பண்ணணும், இதை தான் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம எதிர்பார்ப்போட இந்த முடிவு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம்ல, அந்த எதிர்பார்ப்பையும் நமக்கு கொடுக்க முடியாத கர்த்தர் நினைவுல வைத்திருக்கிறாராம். அதை அறிவார். அது தீமைக்குல நன்மைக்கு எதுவான இருக்கு அப்படின்னு சில நேரத்துல ஆண்டவர் நம்மளோட திட்டத்தை உடைப்பார். ஏன்னா அந்த திட்டம் நம்மள உடைக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த திட்டத்தை கர்த்தர் உடைச்சு அதை விட மேலான திட்டத்தை நமக்கு கொடுப்பார். அதுதான் வாக்குத்தத்தம் மூலியமா ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த முடிவு இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியும். அந்த வாக்குத்தத்தத்தை அந்த நினைவு ஆண்டவர் சிந்தையில வச்சிருக்க அந்த டைம் அந்த நேரம் வரும்போது அது நிறைவேற்றும்படியான காரியத்தான செயல்படுவோம். ஆனா ஆரம்பத்துல அதுக்கான ப்ராசஸ் நம்மளை உருவாக்குறது உடைச்சிறதுக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு அந்த தகுதியும் ஸ்கில்ஸும் நம்மளை டெவலப் பண்றதுக்கு ஆண்டவர் உடைச்சி உருவாக்கும் போது அது கடினமா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது நம்மளுக்கு தீமையை கொடுக்காது, நன்மையை தான் இருக்கும். பின்னாடி அது பிற்காலத்துல சமாதானமா இருக்கும் படிதான் ஆண்டவர் செய்வார். இதே தான் இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல விடுதலை ஆக்கணும். அவங்க அந்த அடிமைத்தனம் அடிமைத்தனம் ரொம்ப கொடுமை. வேலை அதிகமாக வாங்குது, அவங்களுக்கு பாடாப்படுத்துது, அழுக வச்சுது. அவங்க கூக்குரல் பரலோகத்தில் கர்த்தரை நினைவு கூட்ட முடியாது, அவ்வளோ கூக்குரல் இருந்துச்சு. ஆண்டு சொன்னாங்க அவங்க இதுலேருந்து விடு வச்சு அவங்கள காணான் தேசத்தை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அந்த முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சது. காணான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஸோ அந்த தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் ஆண்டு அந்த முடிவை சொன்னார். அவங்களும் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அவங்க வெளியில் வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவ்வளோ கடினமாக இருந்துச்சு. பார்வன் இருதயம் கடினமாக தான் இன்னும் கொடுமைப்படுத்தினாங்க. 10 வாதைகளை அமைச்சு சங்கார தூதரனை வச்சு ஃபுல்லாக அவ்வளோ கடினம் கஷ்டம். அழுகை கூக்குரல் அவ்வளோ மோசமாக எகிப்து தேசத்துல இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் அதுலேருந்து வெளியில கொண்டு வரும்படி செய்தார். வெளில கொண்டு வரும்போது முன்னாடி செங்கடலுக்கு பின்னாடி பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு வருது. அவள் தான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது ஆண்டவர் அந்த கடலை 2ஆ பிளந்து வட்டாந்திரத்துல நடக்க வச்சார். வழி இல்லாத இடத்துல வழியை திறந்து நடக்க வச்சார். அவள்தான் முடிஞ்சது நம்ம வாழ்க்கையில் அப்படி நினைக்கும் போது ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பம், ஒரு வழி, ஒரு பாதை அந்த இடத்துல உண்டாக்கி இப்ப நீ நடந்து போ மகனே மகளே, உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கொடுத்த அந்த முடிவை அது கண்ணுக்கு காணும்படி செய்து ஆண்டு அற்புதமா அந்த எதிர்பார்க்க அந்த முடிவை நம்ம கொடுத்து சந்தோஷமா அதுவும் சமாதானமா இருக்கும். அந்த நினைவுகள் எல்லாமே சமாதானமா இருக்கும். பார்க்கதான் தீமையா இருக்கு, ஆனா அந்த முடிவில் அது சமாதானமா இருக்கும். நீ சந்தோஷமா முன்னேறி செல்லும் மகளே மகனேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைத்து அழகு பார்த்து உயரத்துல வச்சு எல்லாரும் முன்னாடியும் ஆசீர்வதித்து அழகு பார்க்குற தேவன் நம்மோடு இருக்கார். ஸோ கலங்காதீங்க, நிச்சயம் அது முடிவுல விளங்கும். போய் சொல்லாது, அது தாமத்தான் அது காத்துக்காது, முடிவுல விளங்கும். கர்த்தரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துற பிள்ளைங்களும் நம்ம காணப்படுவோம். ஆமீன்.